உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல்களுக்கு அடியின் ரசிகப்பிரியா லலிதாவின் பணிவான வணக்கங்களும் நமஸ்காரங்கள். அக்ஷய திருதியைக்கு தங்கம் வாங்கலாம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அன்னைக்கு என்ன பொருள் வாங்கக்கூடாதுன்னு யாருக்குமே எந்த ஐடியாவும் இல்ல. அத பத்தி எங்களுக்கு சொல்றீங்களா? இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சாலுமே அது வந்து நல்ல வான் போல உயர்ந்து அப்படின்னு சொல்றோம்னா வானலா உயர்ந்து அப்படின்னு வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா எங்களோட காலகட்டத்துல பார்த்தோம்னா இந்த அக்ஷய திருதியை வந்து இந்த மாதிரி ஒரு வியாபார கண்ணோட்டத்துல தங்கம் வாங்கணும், இப்போ அதாவது வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பார்க்கல. அன்னைக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா அன்னதானம். இந்த தங்கம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு இது சொல்றோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட கேள்வியான அந்த என்ன வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றோன்னு, என்ன வாங்கக்கூடாதுன்னா முதல்ல வந்து கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதோட இல்லாம இந்த கடன் அட்டைன்னு சொல்ற கிரெடிட் கார்டு மூலமா யூஸ் பண்ணி வீட்டு உபயோக பொருட்களோ இல்ல வேற எந்த ஒரு விஷயம், அதாவது ஏன் நம்மளோட மொபைல், நம்மளோட இணை பிரியாத நண்பன் எப்ப பார்த்தாலும் கையிலேயே வச்சுப்போம் இல்லையா, அன்னைக்கு அட்சய திருதி ஆஃபர் போடுறாங்க, அதனால அன்னைக்கு தான் போய் மொபைல் வாங்கின்னு சொல்லிட்டு இஎம்ஐல போட்டு நம்ம கையில இருக்கிற காசை கொடுத்து வந்து நம்ம கடனாளியா ஆகிதான் அந்த பொருட்களை வாங்குறோம்ல. அந்த மாதிரி எந்த ஒரு ரூபத்திலையும் கடன் ஆகுறீங்க அப்படின்னா அப்படி ஒரு பொருளே நம்மளுக்கு தேவையில்லைன்னு நம்மளோட மனதை வந்து ரொம்ப அழகா பக்குவப்படுத்தி இதுல எதுவுமே வாங்கக்கூடாதுங்கிறத மனசுல வந்து சின்னமா வச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு. ஏன்னா நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த நாளை வந்து எடுத்துக்க சொல்லியிருக்கே தவிர இந்த மாதிரி கடன் வாங்கி அதனால நம்ம அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இன்னும் என்ன வாங்கக்கூடாது அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த இரும்பு சம்பந்தமான பொருட்கள் வந்து வாங்குற வழக்கம் கிடையாது. அது மாதிரி எண்ணெய், மங்களகரம் இல்லாத பொருட்கள் வந்து அன்னைக்கு வாங்கவே வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுல இப்போ இந்த தங்கம் வாங்குறது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இதுலதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ திருவெழிமயிலை அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் பக்கத்துல ஒரு அழகான ஊர். இந்த ஊர்ல பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா அங்க இருக்கிற சிவன் வந்து ரொம்பவே வித்தியாசமா ரொம்ப அற்புதமான ஒரு இறைமூட்டம் அப்படின்னு சொல்லணும். எப்படின்னா நம்மள மனுஷங்கள் மாதிரியே அவருக்கு வந்து 2 கையோட இருப்பார் அந்த ஸ்தலத்துல. காத்தியாயினின்னு அம்பாளோட சமேதர் ரொம்ப அழகா இருப்பாரு. இதுல என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஊர்ல வந்து அப்பர் சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ரொம்ப ரொம்ப அற்புதமா 2 பேரும் வாழ்ந்து 2 பேரும் வந்து நிறைய தேவார பதிகங்கள் பாடி அந்த பதிகங்கள் எல்லாம் இன்னும் வந்து இந்த கோவிலோட இதுலயே வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தேவார பாடல்கள் ஸ்தலம், பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லணும். இந்த திருவெழிமயில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஒரு காலத்துல பார்த்தோம்னா பயங்கர பஞ்சம் வந்திருக்கு. அந்த பஞ்சத்தை போக்குறதுக்கு வந்து எல்லாரும் அவங்கவுங்க வந்து இறைமூர்த்தத்துக்கிட்ட வந்து அப்படி வேண்டாங்க, இப்படி ஒரு பஞ்சத்தை வந்து நாங்க பார்த்ததே இல்லையே, அடுத்த வேளை சாப்பாடுங்கிறதுக்கே வழி இல்லை அப்படின்னு அந்த பஞ்சத்தை ரொம்ப அனுபவிச்சு என்ன பண்றது, இந்த மக்களை எப்படி இந்த இடத்துல இருந்து காப்பாத்துறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது இறைவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சம்பந்தர்கிட்டையும் திருநாவுக்கரசர்கிட்டையும் அசரீரி வாக்கா சொல்றாரு. நம்ம என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா இந்த திருவெழிமயில இருக்கிற தன்னோட கோவிலோட படிக்கட்டு, அதாவது இப்போ ஒரு கோவில் அப்படின்னு சொன்னா நிறைய வாசல்கள் இருக்கும் இல்லையா, கிழக்கு பக்க வாசலும் சரி மேற்கு பக்க வாசல்லையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோபுரத்தோட படிக்கட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது இருக்கும். ஸோ கிழக்கு பக்கத்துல பார்த்தோன்னா சம்பந்தம் இருக்கும், மேற்கு பக்கத்துல வந்து நாவுக்கரசருக்கும். நீங்க 2 பேரும் அந்த படிக்கட்டுக்கு போங்க, நான் தினமும் வந்து என்ன பண்றேன்னா ஒரு பொற்காசு அந்த இடத்துல வைக்கிறேன், அந்த பொற்காசை எடுத்துன்னு போய் அது மூலமா நீங்க வந்து மக்களோட பஞ்சத்தை தீருங்க அப்படின்னு 2 பேருக்கும் ஒரு வேலை கொடுத்த மாதிரி கொடுத்து 2 பேரையும் என்கேஜ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லணும். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா கண் வச்சு பார்க்கும்போது இது கணவன் தெரிஞ்சு அதை வந்து நிஜமாவே இது சிவன் தான் வந்து சொல்லியிருக்காரா அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து இறைவன் வந்து சொன்னது செய்வார் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அந்த படிக்கட்டுல வந்து பொற்காசுகள் இருந்திருக்கு. அழகா அந்த 2 காசுகளையும் எடுத்துன்னு வந்து ஒரு நாளும் தரேன்னு சொல்லியிருக்காரு சிவன். தினமும் ஒரு பொற்காசு அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொற்காசை வந்து இந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் அவர் கொடுத்துருக்காரு. அதை வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சத்தை வந்து 2 பேரும் தீர்த்து ஊர் மக்களையும் ரொம்ப அழகா காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இது இந்த ஊர்ல மட்டும் இல்ல, கேரளாலையும் இதே மாதிரி வரலாற்றோட இதே மாதிரி கதை வரலாறு சொல்றதுக்கு இல்லையா, அதே மாதிரி அங்கேயும் ஒரு இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அந்த இடத்துல வந்து இந்த பொற்காசு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா கோவில்லையே அந்த விஷு புண்ணிய காலத்துல பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த மாதிரி பொற்காசு கொடுக்குற வழக்கம் இருந்திருக்கு. பொற்காசை கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அது அப்படியே காலப்போக்குல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பொற்காசை வந்து கொடுக்குற அளவுக்கு எல்லாம் வசதிகள் குறைஞ்சு போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா சாதாரண நாணயத்தை வந்து கொடுக்குற வழக்கத்தை வச்சிருக்காங்க. அந்த விஷு புண்ணிய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து அந்த ₹1 அப்படின்னு. இன்னைக்கும் இங்க நம்மளோட சுத்து வட்டார கோயில்கள்ல சில கோயில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா
இந்த அதாவது கேரளா சம்பந்தப்பட்ட அந்த கோவில் எடுத்துச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கிற கோவில்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த காசு கொடுக்குற வழக்கம் உண்டு. சுவாமிகிட்ட வச்சு அந்த ₹1 ₹10 கொடுக்குற வழக்கத்தை கண்டிப்பா வச்சிருக்காங்க. எனக்கே சில சமயம் கிடைச்சிருக்கும். நான் கூட எனக்கு கிடைக்காத போது எனக்கு அந்த அந்த ₹1 வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுங்க பூஜையில வச்சு அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்கேன். ஸோ அது அப்படி வழக்கமா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இது 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 என்ன இருக்கு அப்படின்னா இந்த இந்த காசு கொடுக்குற பழக்கம், இந்த மாதிரி கோவில்ல வந்து படியில வச்சு கொடுக்குற வழக்கம்னு. இதோட இன்னொன்னு சொல்லணும். இந்த திருவெண்மணியில பொற்காசுகள் வச்சு வழிபட்டாங்க இல்லையா, இந்த இடத்துல இன்னைக்குமே அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களோட நகைகள் பொன்னகைகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அந்த படியில கொண்டு போய் வச்சு சுவாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற பழக்கமும் இன்னி வரைக்கும் இருக்கு. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை. அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு அந்த இறைவன் வந்து அந்த பொற்காசை கொடுத்துதான் தன்னோட வழி வழியா தன்னோட மூதாதையர்கள் எல்லாம் காப்பாத்திருக்காங்க. அதனால அந்த தன்னோட இருக்கிற பொன்னகைகள்லாம் அங்க கொண்டு போய் வச்சு அதை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவ்வளவுதான் நடந்த விஷயமே. இது வந்து காலப்போக்குல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இது அதுக்கப்புறம் அந்த சாதாரண அந்த பொற்காசு வந்து சாதாரண காசா மாறி அந்த காசை வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அது அப்படியே உருமாறி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நாள்ல வந்து தங்கம் வாங்கணும், தங்கம் வாங்கினா அப்படியே வந்து அப்படியே அடுத்த வருஷத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நான் குபேரப்பட்டினத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா அது அது எப்படி சரியாகும்? நீங்களே நினைச்சு பாருங்களேன். நம்ம இன்னைக்கு வந்து 1 கிராம் தங்கம்னு சொல்றோம். அந்த 1 கிராம் தங்கத்தை கூட நம்மளால வாங்க முடியாத நிலைக்கு தான் இன்னைக்கு நிதி நிலையெல்லாம் இருக்கு. சாதாரண ஒரு குடும்பத்துல வந்து அது நம்மளால ஏற்புடையதாவே இல்லை இல்லையா? அதனால வந்து நம்ம ஒரு விஷயத்த வாங்கிக்கும் போது எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க, ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து என்ன வேணும், என்ன வாங்கக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப அற்புதமா இந்த மாதிரி கதைகள், வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, நாம வந்து ரெண்டு காதையும் சரி 2 கண்ணையும் ரொம்ப தேட்டி பார்த்தோம் அப்படின்னா உண்மையான விஷயம் வந்து நம்ம புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடுவோம், நாம வந்து மத்தவங்க மாறுறாங்களோ இல்லையோ நாம கண்டிப்பா மாறிடுவோம். பொதுவாகவே அக்ஷய திருதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா விஷயங்களும் மகாலட்சுமி தோன்றினான்னு சொல்றோம், பரசுராமர் ஜெயந்தி வந்த நாள் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. பொதுவா இந்த அக்ஷய திருதியோட நாள்ல வந்து மானம் காத்த நாள் அப்படின்னு சொல்லலாம். யாரோட மானத்தை அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திரௌபதியோட மானம் காத்த நாள் போது அந்த அரசவையில வந்து அவ என்ன பண்றா, மானபங்கப்படுத்தப்படுறா இல்லையா, அந்த கையை வந்து தூக்கி கோபாலா அப்படின்னு வந்து அந்த சங்குஜக்தராரை கூப்பிடும்போது கிருஷ்ணன் வந்து என்ன பண்றாருன்னா ருக்மிணி தேவியோடு இருந்த போது மேல 2 கையும் தூக்கி அக்ஷயன்னு சொல்றாரு. அவர் சொல்லி அது மூலமா தானே அவளோட அத்தனை புடவையும் வந்து அந்த தேவியை வந்து திரௌபதி தேவியை வந்து காப்பாத்திட்டு அப்படின்னு சொல்றோம்ல. இது வந்து அக்ஷய திருதி நாள்ல தான் நடந்தது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா திரௌபதியோட மானம் காத்த நாள் அப்படின்னு வந்து நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு முக்கியமா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டோம்னா அன்னதானம் தான். தனி ஒருவனுக்கு உணவில்லையே ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னார் பாரதியார். இந்த நம்ம திருமூலர் திருமந்திரம் யாவருக்குமாம் ஒரு கைப்பிடி அரிசி அப்படின்னு சொன்னார். அந்த ஒருவேளை உணவு கூட இல்லாதவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒரு நீங்க அன்னதானம் அப்படின்னு பண்ணீங்கன்னா அதுதான் சால சிறந்தது அப்படின்னு சொல்லணும். 2வது வந்து மகாலட்சுமி பிடிச்சது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாகவே கடல் அப்படின்னு சொன்னோம்னா அது உப்பு சார்ந்ததுன்னு சொல்றோம். அதனாலதான் அந்த மகாலட்சுமி மட்டும் இல்ல, வெள்ளிக்கிழமை வந்து இந்த உப்பு வாங்குற வழக்கமும் இப்படிதான் வந்தது. அந்த நாட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா மகாலட்சுமியை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மகாலட்சுமி பூஜையோட இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அந்த லக்ஷ்மிக்குன்னு உண்டான லக்ஷ்மி எந்திரம் வச்சு பூஜை பண்றதுலாம் நிறைய வச்சிருக்காங்க. ஆனா நம்மளால என்ன முடியும், ஒரு முழம் பூ மட்டும் போறோம். சுவாமி வந்து அப்படியே படையெல்லாம் போட்டு அத்தனை சகஸ்ரநாம அர்ச்சனை என்ன எல்லா விதமான அர்ச்சனையும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எதுவுமே கேட்கல. நம்மளால முடிஞ்சது சாதாரண ஒரு முழம் பூ தான் முடியும் அப்படின்னா அந்த ஒரு முழம் பூவை வந்து வைக்கலாம். அதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், லட்சுமிக்கு பிடிச்சதான வெள்ளை நிறத்துல இருக்கிற அந்த பூவை சமைக்கலாம். அதே மாதிரி பிரசாதம்னு எடுத்துக்கும் போது பால் பாயசம் பண்ணலாம், தயிர் சாதம் பண்ணலாம், இன்னும் நம்ம இனோவேட்டிவா கற்கண்டு சாதம் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணி கொடுத்தாலும் கண்டிப்பா இறைமூர்த்தங்கள் ஏற்றுக்கொள்ளதான் தயாரா இருக்காங்க. நாம வந்து எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்தில் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிற இந்த நல்ல நாளை நல்ல நோக்கோட நல்ல விசாலமான பார்வையால பார்த்து நம்மளோட இறை ஆண்மை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்கு ஒரு அற்புதமான நாளா இந்த நாளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இதே மாதிரி இன்னொரு அருமையான ஒரு வரலாற்று குறிப்புகளோட ஒரு நல்ல விஷயத்தோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ரசிகபிரா லலிதா. எப்பொழுதும் போல இந்த
வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த இது கேட்டிருப்பீங்க இல்லையா, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இதில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.